இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் போதும், எந்த நிபந்தனையுமின்றி நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல தகுதியாகிறோம் என்று சொல்லி பலர் பிரசங்கிக்கின்றனர். ஆனால் வேதம் பல்வேறு இடங்களில் இதை மறுக்கிறது. அதை குறித்து நாம் இந்த காணொளியில் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது யோவான் 15:4-6 வசனங்கள். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். பாருங்கள், ஆண்டவரில் நிலைத்திருக்கிற ஒருவன் ஆண்டவரை விட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் வெளியே செல்ல முடியும். அப்படி அவன் ஆண்டவரில் நிலைத்திராத பட்சத்தில் அவன் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், நரகத்திலே போடுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற ஒருவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே வர முடியும். அவன் உலர்ந்து போகிறதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது, மத்தேயு 25:14 வசனம் முதல் 30 வசனம் வரை. இதில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார். இந்த ஊமையில் ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரருக்கு அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்துமாக அவர்களிடத்தில் கொடுத்து செல்லுகிறார். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் அதை 2 மடங்காக மாற்றின பொழுது அவனை மெச்சிக்கொள்ளுகிறார். 2 தாலந்தை வாங்கினவனும் அதை 2 மடங்காக மாற்றின பொழுது அதை மெச்சிக்கொள்ளுகிறான். ஆனால் இந்த 1 தாலந்தை வாங்கினவனுடைய நிலைமையோ பரிதாபமாயிருக்கிறது. அவனை அந்த எஜமான் கடிந்து கொள்ளுகிறார். கடைசியாக சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பாருங்கள், இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை நரகத்திலே போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாளந்து ஓமை எதை குறிக்கிறது? ஆண்டவர் நம்முடைய திறமைகளுக்கு தக்கதாக நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக அந்த தாளந்துகளை பயன்படுத்தாமல் அதை மண்ணிலே போட்டு புதைத்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி நம்முடைய தாளந்துகளை நாம் கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தாத பட்சத்தில் நமக்கும் கூட பரலோக ராஜ்யம் செல்வோம் என்ற எந்த நம்பிக்கையும் எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதை இந்த வேத வசனங்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும், நான் பரலோக பிரஜையாய் மாறிவிடுவேன் என்பதை இந்த வேத வசனங்கள் திட்டமும் தெளிவுமாக மறுக்கிறது. நாம் நம்முடைய தாளந்துகளை இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்துகிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவது, மார்க்கு 4:3-9 வசனங்கள். இந்த வசனங்களிலும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார். அது விதைக்கிறவனுடைய ஊமை. அதில் அவர் குறிப்பிடுகிறார், சில விதைகள் வழி அருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போடுகிறது. சில வசனங்களை பேசுகின்ற பொழுது சிலர் கேட்கிறார்கள், கேட்டு அது வேர்கொள்ளும் முன்பதாகவே சாத்தான் அதை எடுத்து போடுகிறான். இரண்டாவது காரியம், சில விதை மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. பாருங்கள், அந்த விதைகள் அதிக மண்ணில்லாத காரணத்தினால் துரிதமாக வளருகின்றன. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கின்ற பொழுது சிலர் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது பாருங்கள், அதில் ஆழமாக வேர் கொள்ளவில்லை. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாத காரணத்தினால் உலர்ந்து போனது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த ஆழமான ஒரு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வேர் கொள்ளவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வேர் கொள்ளவில்லை. ஆழமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இல்லை. ஆதலால் அவர்கள் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள், அவர்கள் வாடி போகிறார்கள். இந்த வசனமும் கூட நமக்கு எதை வலியுறுத்துகிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும், நான் பரலோக பிரஜையாய் மாறிவிடுவேன் என்ற அந்த கூற்றுக்களை மறுக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ள வேண்டும். நாம் 30, 60, 100 பலன் தர வேண்டும் என்பதை இந்த ஊமைகள் மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனங்கள்
நமக்குள் வேர் கொண்டிருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. 4வது எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 6வது வசனம் வரை பாருங்கள். இந்த வேத வசனம் தெளிவாக நமக்கு கற்பிக்கிறது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். பாருங்கள், இதையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் மறுதலிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விட்டு பின் வாங்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விட்டு உலகத்தின் பக்கம் சாயவும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பரலோக பிரஜைகளாய் மாறுவது எப்படி? இந்த வேத வசனம் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும் நான் பரலோக பிரஜையாய் மாறிவிடுவேன் என்பதை இந்த வேத வசனம் திட்டமும் தெளிவுமாக மறுக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். அவருடைய விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டும். பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா 14வது அதிகாரம் 28வது வசனம் முதல் 33வது வசனம் வரை இங்கு பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு அதை முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்க அதை கட்டி தீர்க்கிறதற்கு தன்னிடத்தில் நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று அவன் முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. பாருங்கள், இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து, ஒருவன் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்ற மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்று அஸ்திபாரம் போட்ட பின்பு அதை முடிக்க திராணி இல்லாமல் போனால் முடிக்கவும் முடியும், முடிக்க திராணி இல்லாமல் போகவும் முடியும். இப்போ முடிக்க திராணி இல்லாமல் போனால் பரலோக ராஜ்யத்தின் வழியில் நடக்க முடியாமல் பின்வாங்கி போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? எப்படி அந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனால் தன்னை பரியாசம் பண்ணுவார்களோ, அதை போல ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்ட பின்பு அவன் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்க திராணி இல்லாமற் போனால் பின்வாங்கி போனால் அவனையும் எல்லாரும் பரியாசம் பண்ணுவார்கள். அவனுடைய முடிவும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நித்திய ஆக்கினையாய் இருக்கிறது என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த ஓமையின் மூலமாக கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன குறிப்பிடுகிறார்? ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும் அவன் பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் மாறிவிடுவான் என்பதை இந்த ஓமையின் மூலமாக கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டும். அவருடைய விசுவாசத்தில் நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் மாத்திரமே நாம் பரலோக பிரஜைகளாய் மாறுவோம் என்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு ஓமைகள் மூலமாக நமக்கு விளக்கி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம், இந்த வேத தியானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.